குழந்தைக்கு உள்ள எந்த அபத்தம் இல்ல. குழந்தை நல்லபடியா இருக்கு. எப்பயே வந்த சிலக்காரி. இன்னைக்கு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வலிக்கு விட்டு விழுந்தோன்னே பார்த்தீங்கன்னா சேது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா வயிற்றுலாம் செக் பண்ணி ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்குறாங்க. தமிழோட அம்மா பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆழ்த்துக்கிட்ட ரொம்ப வந்து வேணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சேது பார்த்தீங்கன்னா சாயம் நடிப்பு வேணிக்கிட்டு இருக்காரு. அவளுக்கு இந்த குழந்தை தான் உலகமே தயவுசெய்து அதை காப்பாற்றி கொடுத்துருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க, குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, குழந்தை ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பாட்டி தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுவும் பயப்படாத, குழந்தை நல்லா இருக்கு தமிழ், எதுவுமே நினச்சிக்காதன்ற மாதிரி பாட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. கால் மட்டும் கொஞ்சம் வலிக்குது, நீங்கள் அதாவது ஓவராக மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி வேலை செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், அப்பா வந்து குடிநீர் வந்து மழை நீரை வந்து பூமி கட்டில விட்டு நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளவுதான் அப்பா வந்து வலியுறுத்தினா இது வரைக்கும் எந்த ஸ்டெப் நாங்க வந்து பாலிடிக்ஸும் இதே ரிலேட் பண்ணாதீங்க. நாங்க வந்து மக்கள் மன்றம்னு ஆரம்பிச்சிருக்கோம். இதுல வந்து பப்ளிக்கு என்ன தேவையான பேசிக் விஷயம் என்னமோ அதை பத்தி தான் நாங்க சொல்றோம். தேசிய மக்கள் மன்றம் வந்து அடுத்த கட்சியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், அதை பத்தி நாங்க இப்போதைக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கல. இப்போதைக்கு வந்து ஒரு மன்றத்துல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றோமோ அது மட்டும் தான் சார். நான் பிஜேபி எந்த பொறுப்பு அது முன்னாடி இருந்து சார். இப்போதைக்கு நான் வெளியே பாலிடிக்ஸ் பத்தி